பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நடக்கிற சந்தோஷமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நம்ம மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாது, எல்லாருமே இந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளணும்ல. அதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு ஒரு மனிதனுடைய கதறுதல் ஒரு ஜெபமாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, தேவனே, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை உயிர்ப்பி. அதுதான் எழுப்புதலுக்கான ஜெபம். எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை அனுப்புங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அந்த எழுப்புதல் வந்துட்டா ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே மகிழுவாங்க. மெய்யான ஆண்டவரை அறிந்து கொண்ட களி கூறுவார்கள். உங்க கிராமத்துல உள்ளவங்க, உங்க தெருவில் உள்ளவங்க, உங்க கூட தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் இயேசுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளாதவங்க, பாவத்துல, சாபத்துல, துக்கத்துல, வேதனையில இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் இந்த சந்தோஷத்துக்குள்ள வரணும், இந்த மகிழ்ச்சிக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவரே உயிர்ப்பையும் ஒரு எழுப்புதலை அனுப்பும். இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுக்குள்ள மகிழ்ந்து களி கூறணும். ஏன் தெரியுமா? நமக்காக மட்டும் ஒரு சிலுவையில மரிக்கல, ஒவ்வொரு மக்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக சிலுவை சுமந்து இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்குள்ள மகிழனுமே அவர் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் இயேசுக்குள்ளே மகிழ்ந்திருக்கும்படி நீங்க உயிர்ப்பீங்க, ஒரு எழுப்புதலை அனுப்புங்க. நம்ம கதறி ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் உமக்குள்ள மகிழும்படி ஒரு எழுப்புதலை அனுப்புங்க, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இன்றைக்கு உம்மை பார்த்து நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து கழுகூறும்படி எங்களை உயிர்ப்பையும் ஒரு எழுப்புதலை அனுப்பும். ஆவியானவரை ஊற்றும், பரிசுத்தாவின் வல்லமையை அனுப்பும். ஒரு எழுப்புதல் அக்னியை போடும். என் ஜனங்களை உயிர்ப்பையும், எல்லாரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் மகிழ்ந்து கழிகூறவும் எழுப்புதலை அனுப்பும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த எழுப்புதலை காண வாஞ்சிக்கிறோம். அதை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.